என்ன ஐடியா திடீர்னு மார்க்கெட் கூட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது கேஸா? கேஸா? மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. மாமூல் கிமூல் வாங்கினா தானே வண்டி ஓடும். லஞ்சமா? அடேப்பா, என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வேலை செஞ்ச? மெரிட்ல தான். அப்படி சொல்லு. என்ன மாதிரி கந்து வெட்டிக்கு கடங்கனே வாங்கி 4 பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் காலை வாரி விட்டு சேர்ந்திருந்தா அந்த மாமனோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதனாலதான் உனக்கு இந்த திமிரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது போடா. நீ வரலைன்னா தரமாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தேன்னா இடையில வந்து காப்பாத்துவ. சொன்னா கேளு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி வாங்க. ஏப்பா, பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. புலவுல கெட்ட வார்த்தை வருமா? காகரியை போட்டு ஒடிக்காதியம்மா. அடுத்தது வாங்க வேண்டாமா? சரி. யோ 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 யோ, என்ன இங்க கடை போட்டிருக்க? வேற எங்க போடுறது? இது கார்பரேஷன் ஏரியா. இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். யோ யோ யோ, மாமூல் வேணா கேட்டு தொலையா. அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அட இருப்பா இருப்பா. டேய், புரியுதுல்ல? புரியுதுலடா. சாப்பிட்டு 4 நாளாச்சு தர்மம் போடுங்க ஐயா. டேய் டேய், ஒரு அதிகாரி 2 பேசிக்கும் போது ஐயா கொய்யான்னு இருக்க. சத்தம் இல்லாம கேட்கணும் ராஸ்கல். சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. டேய், நான் எப்படா இவன் கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா? வியாபார நேரத்துல உசுர வாங்காதே ஏட்டையா. 2 பேரும் ஓரமா நில்லுங்க. சரிங்க சாமி. டேய், என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர் தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. தள்ளுறா முதல்ல. டேய், நான் 4 இடத்துக்கு போனோம். முதல்ல காசை கொடு. ஆமாங்க, நானும் 4 இடத்துக்கு போகணும். முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். பாத்துறேன்டா இன்னைக்கு. இந்த டேய் கொடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டையா. டேய், ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோன்னு தெரியாது. காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்குறா. என்ன ஏட்டையா, ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா. உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? டேய், போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாமா சொல்லி தர்றாங்க? யோ, என் பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போற. எப்ப பார்த்தாலும் டேய், வாடா நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? டேய், நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்க, மாமூல் வாங்க வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? என்னை விட அதிகமா சம்பாதிக்கிற திமிரா உனக்கு? இருடா, உன்னே வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணுவான்? அப்ப தூக்கிற வேண்டியதான். டேய், மாமூல் கொடு. இன்னும் போனியால ஏட்டையா? காய்கறியாச்சும் புள்ள பொண்ணு சீக்கிரம். இதெல்லாம் ஒரு பழப்பு. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். ஏப்பா, இப்ப என்ன நடந்து போச்சு இங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ரேட்டையா, நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க. வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரிகளாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க. ஏன் தேவையில்லாம கண்ட நினைச்சு உடம்பு கெடுத்துக்கிறேன்? நில்லுங்கடா. டேய், யாரா அவனுக்கு கடமாடி மாதிரி ஓடுறது? ஒரு அதிகாரி நின்று பேசிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி ஓடுறீங்க? எவ்வளவு பணம் வச்சிருக்க? பணமா முக்கியம் ஏட்டையா. ஜலஜா வந்துகிட்டு இருக்கா ஏட்டையா. ஜலஜா வந்துட்டாளா? யார் ஏட்டையா ஜலஜா? யாரா? யோ, இந்த மார்க்கெட்லயே அவளுக்கு தாயா மவுசு.